இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உயர்தரம் சித்தியடையாத வைத்தியர்கள் இராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். போர்க்குற்றவாளிகள் தொடர்பான அனுரகுமாரவின் நிலைப்பாடு வெளியானது. மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை எதிர்கொள்ள உள்ள நெருக்கடி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 23 வேட்பாளர்கள் மாயம். ரணில் தோற்றால் நாட்டை விட்டே வெளியேறப் போகும் மக்கள் அச்சமூட்டுகிறார் ராஜித. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான அதிசொகுசு வாகனங்கள் வெளியான தகவல். அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் கமலா ஹாரிஸ் செய்த புதிய சாதனை. அமெரிக்காவில் கடவுச்சீட்டுகளுக்கு பதிலாக மனித முகாம். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தனது அரசாங்கம் முயலாது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார். அரசாங்க துருப்புக்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய இருதரப்புமே யுத்தத்தின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை விசாரணைகளை நடத்துவதற்கும் ஏதுவாக அமைந்தது. பொறுப்பு கூறல் தொடர்பான பிரச்சினை பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது, ஒருவரை குற்றம் சாட்டும் வகையிலும் இருக்கக்கூடாது. ஜெனீவாவின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் செப்டம்பர் மாத அமர்வின் ஆரம்ப நாளிலே விவாதிக்கப்பட உள்ளது. இதன்படி இலங்கை தொடர்பான விவாதம் செப்டம்பர் 9 பேரவையின் 57வது அமர்வின் ஆரம்ப நாளிலே இடம்பெறவுள்ளது. இதன்போது இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஆராய்வின் பின்னர் அறிக்கை மீது ஊடாடும் உரையாடல் நடத்தப்பட உள்ளது. பேரவையின் 51(1) தீர்மானத்தின்படி இலங்கை தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் திறனை ஒருங்கிணைக்கவும், பகுப்பாய்வு செய்யவும், பாதுகாக்கவும், கண்காணிப்பை மேம்படுத்தவும், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலில் முன்னேற்றம் மற்றும் மனித உரிமைகள் மீதான பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊழலின் தாக்கம் உட்பட விடயங்களை ஆராயுமாறு மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகம் கோரியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலர் மாயமாகியுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்களில் 15 பேர் மட்டுமே தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் சில ஜனாதிபதி வேட்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மேற்குறித்த 23 பேரில் 5 குறைந்தது சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக் கணக்கு கூட இல்லை. சிலர் தேர்தலில் போட்டியிடுவதாக பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்று பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 38 பேரின் புகைப்படங்களை தமது இணையதளத்தில் வெளியிடுவதற்கு முயன்ற போது பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள 15 பேரை தவிர ஏனைய 23 பேரிடம் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் பலர் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்கே என்ற நபருக்காக அல்ல, நாட்டுக்காகவே மக்கள் இம்முறை வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் திறமை இருப்பதாகவும் வேறு ஒருவருக்கு வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த முறை மொட்டு எம்பிக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டமை போன்று எதிர்காலத்தில் மீண்டும் போராட்டம் நடத்தினால் இம்முறை மற்றவர்களின் வீடுகளும் தீயிட்டு கொளுத்தப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் அதனை வழங்கக்கூடாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். போலியான முறைகளில் இலங்கைக்கு அதிநவீன அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு உதவிய சுங்க அதிகாரிகள் மற்றும் அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்கு உதவிய மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரகசிய மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை சுங்க அதிகாரிகளால் அனுமதிக்கப்படாத சொகுசு ஜீப்கள் உட்பட பல வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த விசாரணையின் போது இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட 3 வாகனங்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த ஒரு மாதத்தில் ரூபாய் 4528 கோடி நிதி திரட்டி புதிய சாதனையொன்றை படைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி பதவிக்கு கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதுடன் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முதலாவது கருப்பினம் மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற வரலாற்று சாதனையை கமலா ஹாரிஸ் படைத்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதுடன் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக அவர் பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டி வருகிறார். அமெரிக்காவில் கடவுச்சீட்டுக்கு பதிலாக முகத்தை காட்டி அவர் யார் என்பதை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடவுச்சீட்டில் உள்ளவர் யார் என்பதை உடனே அடையாளம் காட்டும் செயலியொன்றின் மூலம் எளிதாக ஒருவர் விமான நிலையங்களில் இருந்து புறப்படவோ மற்றும் வெளியேறவோ முடிகிறது. இதேவேளை ஐரோப்பாவிலும் இந்த முறை நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி இங்கிலாந்தில் விரைவில் இந்த முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் வரும் ஆண்டுகளில் கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்கள் என எதுவுமே தேவைப்படாது என்ற நிலை மேம்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒருவரின் முகத்தை வைத்தே அவர் தொடர்பான தகவல்களை அறியும் வசதியை அமெரிக்கா கண்டுபிடித்து அதனை வெற்றிகரமாக செயற்படுத்தி வருகிறது.